அதிமுக பலமா இருக்கிறது மட்டும் உள்ளுக்குள்ள மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்கு அவர் சொன்னார்ல. அதான் வழியில பயம் இருக்கு, மடியில கணம் இருக்குது, போறதுக்கு வழியில பயம் இல்லை. மறுபடியும் ரயில போட்டா எங்க போய் தாங்குறது? தேர்தல் வருது, வேற வழி இல்லை, ஃபோர்ஸ் பண்றாங்க, அந்த நிலைக்கு உட்படுத்தி திணிக்கிறாங்க. இப்ப பிரச்சனை இப்ப பாருங்களேன், இப்ப போனாரு அலுவலகத்தை திறக்க பார்க்க போறேன்னாரு. இதுக்கு முன்னாடியே போய் ஜி.கே. வாசன் அவர்கள் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டார். இவருக்காகவே பார்த்துட்டு வந்ததாக செய்திகள் வந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு அதிமுக என்ற ஒரு நல்ல கட்சியை குழி தோண்டி பதிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது பாஜகவுடைய திட்டத்திற்கு எடப்பாடியே காரணமாக ஏற்பாடுகளை ஜி.கே. வாசன் செய்கிறார் என்ற நிலைப்பாடு ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாரை வச்சு குதிரை என் கண்ணை என் கையை வச்சு குத்துற மாதிரி நிலைமையை பாஜக ஏற்படுத்துகிறது. விஜயகுமார் சொல்றாரு வழி இல்லாம, விஜயகுமார் எங்களுக்கு வழி இல்ல, கூட்டணி வச்சு ஆகணும்னு சொல்லி விஜயகுமார் ஒத்துக்கிட்டாரு. 2019 கூட்டணி, 21 கூட்டணி, அப்பெல்லாம் அதிமுக நீங்க சொல்ற மாதிரி எந்த பிளவும் ஏற்படல. அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பாதிப்பு, கட்சி உடைஞ்சிரும், அவங்க கட்சி உள்ள இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். அப்போ 2019 21 கூட்டணி அமைச்சாங்க, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லையே. 2019 21 கூட்டணி ஒண்ணும் இல்லாம போச்சே, போய்கிட்டே இருக்குதே, கழுதஞ்சு கட்டம்பு தான். எங்க வந்தாங்க? ஒண்ணும் இல்லையே சார். நினைச்சு பாருங்க என்ன இருந்தது பாக்கி. அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது பாஜகவோடு ஒட்டோ உறவே கிடையாது. அதிமுக மோடியா லேடியா எந்த தேர்தலும் பெரிய வெற்றி பெறாத காரணம் பாஜகவோட கூட்டணி அமைச்சதுதான்றீங்க. நிச்சயமான முறையில். அதனால தான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தரமும் இந்த வானான்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒதுங்கி போன காரணமே.